மகர ராசி அன்பர்களே, ஒற்றுமையே உயர்வு தரும் என்பதை இந்த வாரத்திலே நீங்கள் நிரூபித்து காட்டுவீர்கள். தனியாக செய்யக்கூடிய பணிகளை விட கூட்டாக செய்யக்கூடிய பணிகள் வெற்றி தரும். சுயதொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட இப்போது நல்ல கூட்டாளியை கண்டுகொள்வீர்கள். நல்லவர்களுடைய துணை இப்போது உங்களுக்கு கிடைக்கும். அறிவு ஜீவியாக காணப்படுவீர்கள். எது தவறு, எது சரி, எதை செய்யக்கூடாது, எதை ஒதுக்க வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அனுபவ அறிவு எப்படி சிறந்ததோ அதுபோன்று இப்போது உங்களுக்கு சமயோசித்த புத்தி கை கொடுக்கும். அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு உங்களால் செயல்பட முடியும், உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு எதிரிகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள், இருக்க முடியாது. உங்களுக்கு இப்போது தடையே கிடையாது. நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாராளமாக உங்களால் செய்ய முடியும். அதாவது நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். நற்காரியங்களுக்கு தடை இருக்காது. தடை தாமதம் செய்பவர்கள் கூட இப்போது உங்களுடைய வழியை விட்டு விலகுவார்கள். கடன் சுமை உங்களை படுத்தி கொண்டிருந்தால் அதிலிருந்தும் கூட இப்போது நீங்கள் விடுபடுவீர்கள். கடன் பிரச்சனை அறவே தீரும், அல்லது தவணை கிடைக்கும், அல்லது தீருவதற்கு உண்டான தொடக்கம் உண்டாகும். அதே போன்று நல்ல பெயர், புகழ் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் எப்படி எதிர்பார்க்கின்றீர்களோ அதுபோன்றே உங்களுடைய குழந்தைகள் இப்போது நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே மிக சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். அந்த கல்வி நிலைக்கு நீங்கள் தகுதியானவர் என்பதை விட அடுத்த நிலைக்கு கூடுதல் ப்ரமோஷன், கூடுதல் உயர்வு கிடைக்கக்கூடிய அளவிற்கு கல்வியிலே நாட்டம் இருக்கும். கல்வி பயிலும் போதே நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றிருப்பீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இப்போது அதிகமான பொறுப்புகள், கூடுதல் அதிகாரங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பாராமலேயே கேட்காமலேயே உங்களுக்கு உயர்வு உண்டாகும். அதுவும் அனுபவ ரீதியாக வரக்கூடிய உயர்வை விட உங்களுடைய திறமை ரீதியாக வரக்கூடிய உயர்வு சிறப்பாக இருக்கும். அது இப்போது கிடைக்கும். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்திலே புதுமைகளை புகுத்த இப்போது முற்படுவீர்கள். புகுத்தி அது உங்களுக்கு வெற்றியையும் கூட தரும். பொதுவாக இந்த வாரம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டியது, பிறருடைய சகாயம் உங்களுக்கு கிடைக்கும்போது அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. வீண் பிடிவாதம் கூடாது, அலட்சிய போக்கு கூடாது. இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த வாரத்தின் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு, வெளிர் சிவப்பு.